ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குவிக் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இதுவும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு அம்ச்சூர் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லாவே போயிடும். ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபர்தராக இதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் நமக்கு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வேணும், அது மட்டும்தான் வேலை. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக காய்கறி எல்லாம் கட் பண்ண தேவையில்ல. உருளைக்கிழங்கை மட்டும் வேக வச்சா போதும். ஒரு வெங்காயம் கட் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இந்த மசாலா ஸ்டஃபிங்கை நம்ம பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணால் இது ஆலு பரோட்டா, தோசையிலையும் நம்ம சென்டரில் வச்சு மசாலா தோசையாக சர்வ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை தூவிட்டு அதையும் இதோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா குழந்தைங்க அதை எடுத்து தனித்தனியாக வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்தப்புறம் இதை குக் பண்ண தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் சூடேறினா போதும். இப்போ இது நல்லா ஆறினப்புறம் ப்ரெட்டு மேலே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இது பிளெயின் பொட்டேட்டோ சாண்ட்விச்சாகவும் செஞ்சுக்கலாம். இது மேலே சீஸும் வச்சு நம்ம பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச்சாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம இதை தோசை கல்லுலேயும் சாண்ட்விச்சாக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரில் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ரெசிபின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் நான் இந்த மாதிரி ஒரு சீஸ் கியூப் வச்சு பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச்சாகவும் இது செஞ்சுக்கிட்டேன். ஒரு நார்மல் சாண்ட்விச்னா ஒன்று சீஸ் சாண்ட்விச் அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும். இப்போ சாண்ட்விச் மேக்கரில் நான் இதை கிரில் பண்ணி எடுத்துட்டேன். கூட நம்ம க்ரீன் சட்னி இல்லாட்டி கெட்சப் சர்வ் பண்ணலாம். சும்மாவேவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்லாம் வெளியவே வராது. ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும் இந்த சாண்ட்விட்சு. அதேமாரி சீஸ் சாண்ட்விச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். பொட்டேட்டோ மசாலாவோட சீஸ் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.